நீங்கள் சொன்ன அறிவித்திரு கோயிலுக்கு கேட்குறாங்க. நான் வந்துடுவேன். செவ்வாய்க்கிழமை காலையில் நாங்கள் வந்துடுவேன். நம்ம சென்னையில் வனஜா வீட்டில் இருக்கோம். வேலை நல்லா இருக்காங்க. உங்களுக்கு ஈக்குவலாக அவங்க மெடிஞ்சிருக்காங்க. வேற என்னத்த சொல்லதுக்கு இருக்கு, என்ன சொல்ல. வீட்டில் வந்து கூப்பிடுறேன். சரிம்மா நான் வந்துடுவேன். சரிம்மா. வேற பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையா? நல்லா நினைக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு புஷ்டி விட்டு போயிட்டாங்க. அதான் மெசேஜ் போட்டாங்க, நீங்கள் வராதிங்க காலையில் நிறைய திரையால எல்லாம் கரெக்டாக செய்யுங்க. நாம தான் தப்பு யோசிக்கணும். பால் குழம்பு நம்ம வந்து பஞ்சபூத நவக்கிரக தவம் செய்யணும். இன்னைக்கு பௌர்ணமிங்கிறதுனால நீங்கள் எல்லோரும் அநேகமாக தூங்கி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முகங்களை நான் கழுவிக்கலாம். ஏன்னா நம்ம தவம் செய்ய போகிறோங்க. சரியா? தவத்துலேயும் தூங்கலாம், யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம பஞ்சபூதங்கள் நினச்சி தவம் பண்ணும் பொழுது எந்த இடத்துல எங்கே போனாலும் அந்த பஞ்சபூதங்கள் நமக்கு உகந்ததாக இருக்கும். அப்புறம் எனக்கு இப்போ கொஞ்சம் இருக்குன்னா தொடர்ந்து இடைவிடாமல் பேசிகிட்டே இருக்கிறதுனால இல்லைன்னா தண்ணிலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி எங்கனே படுத்தாலும் நான் தூங்கிடுவேன். ஒரு காலத்தில் எங்கள் வீட்டிலையே நான் என்னோட இடம் மாறிடுச்சுன்னா நான் தூங்க மாட்டேன். இன்றைக்கி பாருங்கள் எல்லா பக்கமும் போய் நம்ம தூங்குறோன்னா அது காரணம் அந்த பஞ்சபூதங்கள் மேலே தவம் செஞ்சதுனால தான். அப்புறம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணு, இந்த 5 மேலேயும் தவம் செய்ய காரணம் 5 கூட்டும் நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்ம தவம் செய்கிறோம். வெளியில இருந்து நம்ம எல்லாத்தையும் உள்ளே வாங்கிறதுனால நமக்கு அதுக்கு ஒரு இணக்கமான ஒரு உறவு வேணுங்கிறதுனால தான் எப்பொழுதும் எனக்கு நன்மை செய்து கொண்டிருப்பாயாகன்னு கிரகத்துக்கு சொல்கிற மாதிரி அதனுடைய மதிப்பை உணர்ந்து போற்றி மகிழ்கிறோம்னு சுவாமிஜி சொல்கிறார். இப்போ நிலம் அப்படின்னு சொன்னால் நிலத்தின் மதிப்பை நம்ம மண்ணின் பெருமை மன விரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். இப்போ நான் பாராட்டணும் அப்படின்னா முதல்ல மன விரிவு வேணும் இல்லையா? அப்புறம் எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்தா வெளியில் பயன்படுத்துறது வேற, முதல்ல நம்மளோட உடம்பு மண்ணு தானே. அப்படியே நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட மண் தத்துவத்துப்படி நம்ம அந்த மண் சதை உள்ளே இருக்க எலும்பு எல்லாமே வெயிட் இதெல்லாம் எல்லாமே அப்படியே ஒன்றுனா நம்ம மனசார நீர் அப்படின்னா நீரின்றி அமையாத உலகுன்னா நீர் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். அப்படி அப்புறம் டெம்பரேச்சர் உடம்புல தொட்டு பார்த்தா ஒரு சூடு இருந்துகிட்டே இருந்தால் ரத்தம் ஓடும், உயிரும் ஓடும். அது குண்டம்னா நெருப்பு, அழினா ஆணும் பெண்ணும் இல்லாத உயிரின் நிலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காற்று நல்லா சுவாசிக்கணும். காற்று தான் பிராணசக்தி உடம்புக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறதுனால காற்று பிரெயினுக்கு 3 நிமிடங்களுக்கு மேலே போகலைன்னா நம்ம மயங்கிடுவோம். அவ்வளவு தூரம் பிராணசக்தி உயிரோடு சம்மந்தப்பட்டு காற்று ஓடிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் விண்ணும் உயிராகவும் ஓடுது, பஞ்சபூதங்களினுடைய ஒரு தொகுப்பாகவும் நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்கு. இப்போ இதெல்லாம் தவம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா அடுத்தது சூரியன் அப்படின்ட்டு போகிறோம். அப்போ சூரியனிலிருந்து வரக்கூடிய அலை நமக்கு
இங்கே வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ சூரிய வெளிச்சம் இருந்துகிட்டே தானே இருக்குது. நம்ம எங்கேயோ போய் வாங்க போகிறோமான்னு கேட்டால் இல்லை. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், தவமெல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து மனம் விரிஞ்சு இத்தனை கோடி மைலுக்கு அந்த பக்கம் மனசு போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், மனசெல்லாம் ஏங்க போகணும், இங்கே இருக்கிறதுக்கு வாங்க போகிறோம் அப்படின்னு. எங்கேயும்லாம் நீங்கள் ஒன்றும் போக வேண்டாம். சுக்கிரனாலே இங்கே இருக்குது, சனீஸ்னாலே இங்கே இருக்குது. அது எப்படின்னா எல்லா அலையும் இங்கே இருக்குது. இந்த சூரிய வெளிச்சத்தில் ஒரு அலையும் நம்ம கண்ணுக்கு கலர் தெரியல, அவ்வளோதான். அப்புறம் இரவெல்லாம் இருட்டுலேயும் அலை வருது, இருட்டுக்குள்ள அலை தெரியாதுல்ல கலர். ஆக வெளிச்சத்துலேயும் தெரியாது, இருட்டுலையும் தெரியல. ஆனால் எல்லா அலைகளும் எப்போதும் பூமியில் வந்துக்கிட்டே இருக்குது. இது நாம் நினச்சா தாங்கிறதுலாம் கிடையாது, அது பாட்டில் வந்துகிட்டே இருக்குது. மனம் வெளியில் போய் தொடுது, அவ்வளோதான். எத்தனை கோடி மைல் தள்ளி ஏன் இருக்குன்னு சொல்லணும்னா மனம் விரிந்து செல்வதற்கான வழி அது. சப்போஸ் உங்களால் அங்கே போக முடியல அப்படின்னா இங்கே வந்துட்டு இருக்கிற அலையை பிடிச்சிக்கலாம், அவ்வளவுதான். எல்லாமே ஒன்று தான். இப்போ கடலை தொட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா கடலை தொட்டுறதுக்கு ஒரு விரல்ன்றதா போகும். கடலை தொட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிடலாம். கடலை தொட்டுட்டு இருக்கிறேங்கிறதுக்கு நான் கடவுளையே போய் நிற்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல, முடிஞ்சவங்க அவ்வளோ போய்க்கலாம். அதே மாதிரி தான் அந்தந்த கிரகங்களினாலே அங்கேருந்து வந்தாலும் அலை தான் அங்கே வருது, கிரகம் அங்கேயே தான் இருக்குது. அப்போ எப்போதுமே அலையை நம்ம சரியானபடி ரிசீவ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா தவம் நமக்கு ஈஸியாக செட் ஆகிடும். இல்லை சூரியனை நினச்சி தவம் பண்ணுறோன்னா அந்த எலும்பு தோல் அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உறவுகள் சார்ந்தும் கிரகங்களுக்கும் சம்மந்தம் நிறைய இருக்குங்க. சூரியன் அப்படின்னா அப்பா, நமக்கு அப்பா இருக்காரே இல்லை. ஆனால் அப்பா வயது உடையவர்களுடன் நம்ம பழகும் பொழுது அவர்களெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நன்மை அதெல்லாம் நிறைய. அப்பனா அப்பா வழி சித்தப்பா பிள்ளைகள் அப்படிலாம் இருப்பாங்களே, பெரியப்பா பிள்ளைகள் அப்படி எல்லாமே. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூரியனை நினச்சி தவம் பண்ணினா அது ரொம்ப ப்ளஸ் ஆயிரும் நமக்கு. சில வீட்டில் பாருங்கள் சொத்து தகராறு நடந்துகிட்டே இருக்கும், தீர்வே வராது. சூரியனை நினச்சி தவம் பண்ணிங்கன்னா எல்லாம் அப்பா வழியிலேருந்து வர வேண்டியதெல்லாம் கரெக்டாக நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாவாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் சூரியனை நினச்சி தவம் பண்ணால் குழந்தைகளுக்கு தேவையானதில் இயல்பாக நம்மளை செய்ய முடியும். நம்மகிட்டையும் குழந்தைங்கள் ஈஸியாக அப்பாங்கிற அந்த நிலையில் எல்லாத்தையும் அனுபவிக்க சௌரியமாக இருக்கும். அப்புறம் நம்ம அம்மா அப்பான்னு அப்படி சொல்கிறேன், கிரகங்கள் வரிசையில் சொல்லலை. ரெண்டாவது சந்திரன்னா அம்மா, மனோகாரகன் சந்திரன், ஆனால் அம்மாவுக்குரியதும் சந்திரன் தான். அப்புறம் சந்திரனை நினச்சி நாம் தவம் செய்யும் பொழுது ஒன்று அம்மாங்கிற நிலையில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு இனிமை. அதனால தான் சொன்னாங்க குழந்தை இல்லைன்னா பௌர்ணமி விரதம் இருங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது காரணம். இன்னொன்று நம்மளோட உடம்புல ரத்த ஓட்டத்தை சீரமைக்கிறது சந்திரன். பௌர்ணமியில் கடலோட அலை நீரோட தான் நம்ம உடம்புல ரத்த ஓட்டமாக இருக்கிறதுனால பௌர்ணமி அலையை பாருங்கள் அப்படியே சந்திரனுடைய ஈர்ப்பின் காரணமாக மேலே வரும். அமாவாசையில் அகலப்படுமா. அப்போ சந்திரனுடைய அலையை நாம் ரிசீவ் பண்ணோன்னா நமக்கு என்ன நடக்கும்? கடல் பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம மன ரீதியாக சில பேர் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க அப்படிம்பாங்கல்ல, அதெல்லாம் அமைதிப்படுத்துவதற்கும் சந்திரன் தான். எது எழுச்சி பெறுவதற்கு காரணமோ அதுதான் அமைதிப்படுத்துவதற்கு. இன்னொன்று நிறைய பேருக்கு பீரியட்ஸில் பிரச்சனை இருக்கும், சரியானபடி ப்ளீடிங் தான் ஆகலை இல்லையா, நிறைய பிரச்சனையில் இருப்பாங்கள்ல, அவங்களாம் கரெக்டாக சந்திரன் நினச்சி தவம் பண்ணால் எல்லாமே சரியாகும். நான் ஒரு முறை ஆலியார் போகும்போது என்னோடய ப்ளட் டெஸ்ட் பண்ணாங்க. 1 மந்த் ஆலியாரில் என்னை தங்கியிருந்து வேறு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 35 பேர் இருந்தோம் அதில். அப்புறம் என்னென்னா நான் நேர பேக்கெல்லாம் எடுத்து கொண்டு போய் மேலே போட்டுட்டு மறுபடியும் கீழே ப்ளட் டெஸ்ட்லாம் கொடுத்துட்டு 1 மாதம் கழிச்சு மறுபடியும் டெஸ்ட் பண்ணணும். என்னோடய ஹெச்பி டெஸ்ட் பண்ணால் வெறுமனே 5 தான் இருந்தது, 5 தான். அவர் இப்படி பார்த்துட்டு டாக்டர் கேட்டார், மயக்கம் வரலையான்னு கேட்டார். ஒரு மயக்கமும் வரலை. இப்போ கூட நான் எங்கே பண்ணேன் மேலே, அப்போ இந்த கார்லாம் கிடையாது, நம்ம தான் நடந்து போய் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் இப்போ தான் பேக்கை முட்டி மேலே வச்சுட்டு கீழே இறங்கி வரேன். எனக்கு ஒன்றும் மயக்கமாக இல்லைன்னு உடனே போய் சொல்கிறீங்களான்னு கேட்டார். ஆனால் நான் முதல் நாள் ஈவினிங் வரை பாவூர் சித்திரத்தில் கிளாஸ் எடுத்துகிட்டு நைட்டு விடிய ட்ராவல் பண்ணி நான் ஆலியாருக்கு போயிருக்கேன். அவர் கேட்டார், இல்லை 5 வச்சுட்டு எப்படிங்க இப்படி நடக்கிறீங்க ஓடுறீங்க எல்லாம் பண்ணுறீங்கன்னு உடனே அப்போ தான் அவர் சொன்னார், தினம் நம்ம தவம் பண்ணுறோம்ல, அந்த தவ ஆற்றில் இந்த ரத்த ஓட்டத்தை என்ன பண்ணியிருக்கு, தேவையான அளவு ஓட வச்சுட்டு வாட்டில் எனர்ஜி கொடுத்துட்டே இருந்துருக்கு. நான் கவனிக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், நீங்கள் புட்டு இது முடிச்சுட்டு போகும்போது ஹெச்பி டெஸ்ட் பண்ணணுன்னாரு. அப்புறம் 7 வந்துச்சு 1 மாதத்துல. ஏன்னா அங்கே உள்ள சாப்பாடு பயிற்சி அதனால 7. ஆனால் அதுவே எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு, நல்லா இருக்கணே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா தவ ஆற்றல்
அந்த இரத்த ஓட்டத்தை சீரமைப்பதற்கு அது நமக்கு உதவியாக இருக்குது. ரைஸ் ஆகிறதுக்கும் அந்த சந்திரன் தான் காரணம். அப்புறம் அம்மா. மூணாவதாக இருக்கிறது என்ன கேட்டிங்கன்னா செவ்வாய். நான் இப்படி தானே சொல்லுவேன், ஞாயிறு திங்கள் செவ்வாய். செவ்வாய் வந்து சகோதர ஸ்தலம். ஒருத்தருக்கு சகோதர சகோதரிகள் சரியானபடி இருக்கணும். அப்புறம் நம்ம எல்லாத்துலேயும் பழகிறோம் பாருங்களா, இதெல்லாம் செவ்வாய் கரெக்டாக இருந்தால் தான் சகோதர சகோதரிகளாக எல்லாத்துலேயுமே பாகுபாடு இல்லாமல் நம்மளால் வந்து பழக முடியும். இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ வீலர் எங்கள் ஊரில் அநேக நான் டூ வீலரில் தான் ட்ராவல். யாராவது அந்த டூ வீலரில் கொண்டு போய் விட்டுருன்னா சரின்றுவேன். ஏன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த சகோதர உணர்வு, சரி சார் கொண்டு போய் விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிடுவோம். சகோதரத்துவம், அப்புறம் ஆளுமை திறன், அந்த மாதிரி எல்லாம் வரும் வைங்களேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் கல்விக்குரியது, தாய் மாமனுக்குரியதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வழி இருக்கோ இல்லையே, நம்ம தவம் செய்ய நமக்கு அது சார்ந்த நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். கல்வி சார்ந்து இப்போலாம் பாருங்களேன், எவ்வளோ காலம் ஆனாலும் சார் தான். இப்போ நம்ம ஜெயின் யூனிவர்சிட்டிலாம் சேர்ந்துருக்கோம், படிக்கிறோம் அப்படின்னா அது காரணம் புதனுடைய தன்மை தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு வியாழன். இப்போ நான் கேட்கவே வேண்டாம், குரு பார்க்க கோடி நன்மை. நமக்கு நல்லது ஒரு குரு கிடைச்சிருக்கிறதுக்கு நாம் செஞ்ச புண்ணியம். அதான் குரு நம்மளை வந்து எப்போதுமே பார்த்துட்டே இருக்கிறாருங்க. எங்கேயோ இருந்தல இல்லை, நம்ம உள்ளே இருந்து நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறது நம்மளோட குரு தான். நான் அப்போ தான் நினச்சிட்டு இருக்கேன் குரு. அப்புறம் வந்து வெள்ளி சுக்கிரன்னா கலசரஸ்தான வாழ்க்கை துணை. நம்முடைய இது வள்ளுவர் சொல்கிறாரு, துணை நலம் ஆக்கம் தரும், வினை நலம் வேண்டியன எல்லாம் தரும் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை துணையின் மூலமாக நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு நல்லதோ அல்லது தேவையில் இருந்தால் கூட அது வந்து நம்முடைய வினையின் வெளிப்பாடு தான். அதுக்காக நம்ம ரொம்ப தவம் பண்ணால் மாறிடுமான்னு கேட்டால், தவம் பண்ணுனா நிறைய பேர் துன்பமே வரக்கூடாதுன்னு அப்படி கிடையாது. அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு வந்துடும். அதான் தவத்தினுடைய மேன்மை. அடுத்தது சனி கிரகம். கேட்கவே வேண்டாம், நம்முடைய கருமையத்தை தூய்மை செய்வதற்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு, அது என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகம் சொல்கிறத விட ஒரு தர்மவான்னு சொல்லலாம், அவ்வளோதான். அப்படி ஒன்று தான் சனி கிரகம். உழைப்புக்கு உரிய ஊதியத்தை, உழைப்புக்குரிய விளைவை, உழைக்கணுங்கிற எண்ணத்தை எல்லாம் கொடுக்கறது. அயராது உழைப்பாங்கல்ல அது. அப்புறம் தன்னிடம் இருக்கக்கூடிய வேலைக்காரங்களை எப்படி பயன்படுத்தணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் சனி கிரகம் இருந்தால் தான் சரியானபடி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ராகு கேது. இப்போ அது ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா நவகிரக தவம் மற்ற நிலைகள்லையும் நமக்கு என்ன செய்து தரும், நிறைய நல்லதை தந்து 7 தாதுக்களை சரிப்படுத்தினா கூட உறவுகள் நிலையிலையும் நம்ம மேம்படுத்தி கொள்வதற்கு பஞ்சபூத நவகிரக தவம் செய்யலாம். நாள்தோறும் செய்ய நேரம் இருந்தால் செய்யலாம். ஏன்னா இந்த செல்லை 25 நிமிஷம் தான் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அமாவாசை, பௌர்ணமி, சனிக்கிழமை, அப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை, பிறந்த நாள், அதெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அப்பவும் செய்யலாம். ஆனால் நாள்தோறும் செய்துட்டே இருந்தால் அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய சாரம்னு ஒன்று சொல்லுவாங்க, அது நமக்கு எப்பொழுதுமே நன்மை செய்வதாகவே அமையட்டுங்கிற எண்ணம் மேல்பதிவு நமக்கு உறுதுணையாகவே இருக்கும். கவனம் செய்வோமா? வாழ்க வளமுடன். எப்படி மௌனம் 4 சீக்கிரம் போச்சுன்னு தெரியல, மணி 3. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உயிரையும் அறிவையும் என் உள்ளே செலுத்தி உயர்தவ முறையை உணர்த்திய ஞான ஆசான் அவர்களை அன்போடு வணங்குகிறேன். நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் சூக்குமமாக நிரம்பி இருந்து பஞ்சபூத நவக்கிரக தவத்தை நடத்தி தருமாறு அன்போடு வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன். நாளை சுற்றி
தண்டுகளை சுற்றி வாழ்வோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், நமது ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாந்தி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் பஞ்சபூத நவகிரகம். முதலில் பஞ்சபூதங்களை நினைந்து தவம் தொடர்ந்திருக்கிறோம். பஞ்சபூதங்களை பிருத்திவி, அப்போ, தேயோ, வாயு, ஆகாசம் என்று சொல்வார்கள். அவை நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இவற்றில் 5வது தத்துவமான மண் என்ற நிலம் மீது தவம் தொடங்க இருக்கிறோம். நிலத்திற்கு அறிகுறியாக பறந்து விரிந்திருக்கும் இந்த பூ உலகையே நாம் மனதால் எண்ணுகிறோம். இந்த பூ உலகம் மிக பெரியது. 25,000 மைல் சுற்றுலா உடையது. மண், உலோகம், ரசாயனம் இவற்றால் ஆனது. தன்னைத்தானே மடிக்க 1000 மைல் வேகத்தில் சுற்றி கொண்டு சூரியனையும் நாடு ஒன்றுக்கு சுமார் 16 லட்சம் மைல் சுற்றி ஓடி வரக்கூடிய வியத்தகு கோள் இந்த பூ உலகம். மண்ணின் பெருமையை மன விரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். மண்ணோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். மண்ணில் இருந்தும் மண்ணினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை அறிகிறோம். மண்ணை வாழ்க்கையில் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளத்தக்க விஞ்ஞான அறிவை வளர்த்து கொள்கிறோம். மண்ணின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் 4வது தத்துவமான நீரின் மீது தவம் தொடங்கியிருக்கிறோம். நீருக்கு அறிகுறியாக பறந்து விரிந்திருக்கும் கடல் பரப்பையே நாம் மனதால் எண்ணுகிறோம். நீரின் இருப்பை மேகங்களிலும்
தாவரங்களிலும் உயிரினங்களிலும் நாம் உணர்கிறோம். நீரானது உயிர்களின் வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் என்பதை அறிகிறோம். நீரோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். நீரின் பெருமையை மன விரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். நீரில் இருந்தும் நீரினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். நீரை வாழ்க்கையில் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞான அறிவை வளர்த்துக் கொள்கிறோம். நீரின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் மூன்றாவது தத்துவமான நெருப்பின் மீது தவம் தொடர்ந்திருக்கிறோம். பூமி சுழன்று கொண்டே இருப்பதால் அதனுடைய மையத்தில் அணுக்களின் இறுக்கம் ஏற்பட்டு அங்கு தேங்கியிருக்கும் உலகின் மீது உரசல்களை ஏற்படுத்தி அதனின் காரணமாக ஏற்படும் அணுச்சிதைவு வெப்ப ஆற்றலாக மாற்றம் பெறுகிறது. பூமியின் மேற்பகுதி வரை வரும் வெப்பம் உயிர்கள் வாழ்வதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த பெரும் நெருப்பையே நாம் மனதால் எண்ணுகிறோம். நெருப்பானது உயிர்களின் வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் என்பதை அறிகிறோம். நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். நெருப்பின் பெருமையை மன விரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். நெருப்பில் இருந்தும் நெருப்பினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை அறிகிறோம். நெருப்பை வாழ்க்கையில் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞான அறிவை வளர்த்துக் கொள்கிறோம். நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் இரண்டாவது தத்துவமான காற்றின் மீது தவம் தொடர்ந்திருக்கிறோம். காற்றானது பூமியை சுற்றிலும் ஒரு கவசம் போல் சூழ்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. பூமியில் இருந்து சுமார் 10 மைல் உயரத்திற்கு அடர்த்தியாகவும் அதற்கு மேல் லேசாகவும் இயங்கிக் கொண்டிருக்கும் காற்று மண்டலம் அளவிற்கு மனதால் விரிகிறது. காற்றானது உயிர்களின் வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் என்பதை அறிகிறோம். காற்றோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். காற்றின் பெருமையை மன விரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம்.
காற்றிலே இருந்தும் காற்றினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். காற்றின் உற்பத்தி ரகசியத்தை அறிகிறோம். காற்றை வாழ்க்கையில் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞான அறிவை வளர்த்துக் கொள்கிறோம். காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் முதல் தத்துவமான விண்ணின் மீது தவம் தொடர்ந்திருக்கிறோம். விண்ணுக்கு அறிகுறியாக பறந்து விரிந்திருக்கும் பேரியக்க மண்டலத்தையே மனதால் எண்ணுகிறோம். கோடான கோடி நட்சத்திரங்கள், தனித்த ஆகாச தோள்களை நாம் காண முடியாது. அனைத்து தோற்ற பொருட்களுக்கும் மூலக்கூறாக உள்ளது நுண்ணியக்க விண். விண்ணின் கூட்டாக இருப்பது பஞ்சபூதங்கள். விண்ணானது வெளியில் மகா ஆகாச களத்தில் ஆற்றல் களமாகவும், நமது உடலுக்குள் சிதாகாசமாக உயிர் ஆற்றலாகவும் ஓடிக்கொண்டே இருப்பதை உணர்கிறோம். விண்ணின் பெருமையை மன விரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். விண்ணோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். விண்ணில் இருந்தும் விண்ணினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை அறிகிறோம். விண்ணை வாழ்க்கையில் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞான அறிவை வளர்த்துக் கொள்கிறோம். விண்ணின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். கோடான கோடி நட்சத்திரங்களுடன் கூடிய பேரியக்க மண்டலம், நாம் காணும் இந்த பிரபஞ்சம் கோடான கோடி நட்சத்திரங்கள். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே. நாம் இப்பொழுது தவத்திற்காக எடுத்துக்கொள்ள இருப்பது நமது பூ உலகம் சுற்றி வந்து கொண்டிருக்கும் சூரியனையும் அதை சார்ந்த கோள்களையும் நவ கோள்கள் என்றும் சூரிய குடும்பம் என்றும் அழைக்கக்கூடிய 9 கிரகங்களில் இருந்து வரக்கூடிய காந்த அலைகள், பூமியில் வாழக்கூடிய மனிதர்களின் உடலோடும் மனதோடும் நேரடியான நெருங்கிய தொடர்புடையது. இப்பொழுது 9 கிரகங்களை நினைந்து தவமெற்றிருக்கிறோம். முதலில் நாம் எண்ணுவது சூரியன் ஆன்மகாரகன். மிகப்பெரிய கிரகம் சூரியன். பூமியை விட 10
19 லட்சம் மடங்கு உருவத்தில் பெரியது. தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி கொள்வதற்கு 25 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. ஆரஞ்சு நிறமான காந்தலை கதிர்களை வீசிக்கொண்டே இருக்கிறது. நமது உடலில் எலும்போடு தொடர்புடையது. சூரியனில் இருந்து வரக்கூடிய ஆரஞ்சு நிறமான காந்தலை கதிர்களை ஏற்று உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். சூரியனில் இருந்து வரக்கூடிய ஆரஞ்சு நிறமான காந்தலை கதிர்கள் அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வெற்றி, மகிழ்ச்சி, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் தரவல்லது. சூரியனில் இருந்து வரக்கூடிய ஆரஞ்சு நிறமான காந்தலை கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக சூரியனை நினைந்து தவம் ஏற்றுகிறோம். அடுத்து புதன் கிரகம். சூரியனில் இருந்து முதல் வட்ட பாதையில் சுமார் 3 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருப்பது புதன் கிரகம். புதன் கிரகம் சூரியனை ஒருமுறை சுற்றி வருவதற்கு 88 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. பசுமை நிறமான காந்தலை கதிர்களை வீசிக்கொண்டே இருக்கிறது. நமது உடலில் தோலோடு தொடர்புடையது. புதன் கிரகத்திலிருந்து வரக்கூடிய பசுமை நிறமான காந்தலை கதிர்களை ஏற்று உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். புதன் கிரகத்திலிருந்து வரக்கூடிய பசுமை நிறமான காந்தலை கதிர்கள் அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் தரவல்லது. புதன் கிரகத்தில் இருந்து வரக்கூடிய பசுமை நிறமான காந்தலை கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக புதன் கிரகத்தை நினைவு தவமேற்றுகிறோம். அடுத்து சுக்கிரன். சூரியனில் இருந்து 2வது வட்ட பாதையில் சுமார் 6 கோடி மைல்களுக்கு அப்பால்
சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருப்பது சுக்கிரன். சுக்கிரன் சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 225 நாட்களை எடுத்துக் கொள்கிறது. வெண்மை நிறமான காந்தலை கதிர்களை வீசிக்கொண்டே இருக்கிறது. நமது உடலில் ஜீவ வித்து குழம்போடு தொடர்புடையது. சுக்கிரனில் இருந்து வரக்கூடிய வெண்மை நிறமான காந்தலை கதிர்களை ஏற்று உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். சுக்கிரனில் இருந்து வரக்கூடிய வெண்மை நிறமான காந்தலை கதிர்கள் அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள், உயர்ந்த நட்பு, மன மகிழ்ச்சி அனைத்தும் தரவல்லது. சுக்கிரனில் இருந்து வரக்கூடிய வெண்மை நிறமான காந்தலை கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்குமாக சுக்கிரனை நினைந்து கவனிக்கிறோம். அடுத்து சந்திரன் சூரியனில் இருந்து 3வது வட்ட பாதையில் சுமார் 9 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருப்பது இந்த பூவுலகம். இப்பூவுலகில் இருந்து சுமார் 2,30,000 மைல்களுக்கு அப்பால் இப்பூவுலகை வலம் வந்து கொண்டிருக்கும் துணைக்கோள் சந்திரன். சந்திரன் பூமியை ஒருமுறை சுற்றி வருவதற்கு 29 நாட்களை எடுத்துக் கொள்கிறது. வெண்மை நிறமான காந்தலை கதிர்களை வீசிக்கொண்டே இருக்கிறது. நமது உடலில் இரத்த ஓட்டத்தை சீரமைக்கும் பணியினை செய்கிறது. சந்திரனில் இருந்து வரக்கூடிய வெண்மை நிறமான காந்தலை கதிர்கள் அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் தரவல்லது. சந்திரனில் இருந்து வரக்கூடிய வெண்மை நிறமான காந்தலை கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையை செய்து கொண்டிருக்குமாக சந்திரனை நினைந்து தவமேற்றுகிறோம். அடுத்து செவ்வாய் கிரகம்.
சூரியன் இருந்து 4வது வட்டப்பாதையில் சுமார் 14 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருப்பது செவ்வாய். செவ்வாய் கிரகம் சூரியனை ஒருமுறை சுற்றி வருவதற்கு 18 மாதங்களை எடுத்துக்கொள்கிறது. சிகப்பு நிறமான காந்தலை கதிர்களை வீசிக்கொண்டே இருக்கிறது. நமது உடலில் மജ്ജையோடு தொடர்புடையது. செவ்வாய் கிரகத்தில் இருந்து வரக்கூடிய சிகப்பு நிறமான காந்தலை கதிர்களை ஏற்று உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். செவ்வாய் கிரகத்தில் இருந்து வரக்கூடிய சிகப்பு நிறமான காந்தலை கதிர்கள் அச்சமின்மை, விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் தர வல்லது. செவ்வாய் கிரகத்தில் இருந்து வரக்கூடிய சிகப்பு நிறமான காந்தலை கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்குமாக. செவ்வாய் கிரகத்தை நினைவு அடுத்து குரு எனும் வியாழன் சூரியனில் இருந்த 5வது வட்டப்பாதையில் சுமார் 48 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருப்பது குரு கிரகம். சூரியனை ஒருமுறை சுற்றி வருவதற்கு 12 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது. பொன்னிறமான காந்தலை கதிர்களை வீசிக்கொண்டே இருக்கிறது. நமது உடலில் மூளை செல்களோடு தொடர்புடையது. குரு கிரகத்திலிருந்து வரக்கூடிய பொன்னிறமான காந்தலை கதிர்களை ஏற்று உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். குரு கிரகத்திலிருந்து வரக்கூடிய பொன்னிறமான காந்தலை கதிர்கள் அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள், நல்ல சந்ததி அனைத்தும் தர வல்லது. குரு கிரகத்திலிருந்து வரக்கூடிய பொன்னிறமான காந்தலை கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்குமாக. குரு கிரகத்தை நினைவு தவமேற்றுகிறோம்.
அடுத்து சனி கிரகம் சூரியனிலிருந்து 6வது வட்ட பாதையில் சுமார் 88 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய கிரகம் சனி கிரகம். சூரியனை ஒருமுறை சுற்றி வருவதற்கு 30 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது. சாம்பல் நிறமான காந்தலை கதிர்களை வீசிக்கொண்டே இருக்கிறது. நமது உடலில் நரம்புகளோடு தொடர்புடையது. சனி கிரகத்தில் இருந்து வரக்கூடிய சாம்பல் நிறமான காந்தலை கதிர்களை ஏற்று உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்தி கொள்கிறது. சனி கிரகத்தில் இருந்து வரக்கூடிய சாம்பல் நிறமான காந்தலை கதிர்கள் உடல் நலம், பொருள் வளம், மன வளம், நீண்ட ஆயுள் அனைத்தும் தரவல்லது. சனி கிரகத்தில் இருந்து வரக்கூடிய சாம்பல் நிறமான காந்தலை கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சனி கிரகத்தை நினைவு தவம் வெற்றியும். ராகு கேது எனும் காந்தலை பாதைகளில் இணைந்து தவம் தொடர்ந்திருக்கிறோம். சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருப்பதால் அதனுடைய மையத்தில் அணுக்களின் நெருக்கம் ஏற்பட்டு அங்கு அணுக்கள் நின்று இயங்க முடியாத இருப்பு நிலையாக பிரம்மமாக சிவமாக அறிவாக மாறுகிறது. தன்னுள் இருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தும் விதமாக சூரியன் மையத்திலிருந்து பீரிட்டு கிளம்பி பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து சுத்த வெளியோடு தன்னை கரைத்து கொண்ட இரு காந்தலை பாதைகளைத்தான் ஒருபுறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் கூறுகிறோம். ராகு கேதுவிடமிருந்து கருமை நிறமான காந்த அலைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இக்காந்த அலைகள் நமது உடலில் ஓஜஸ் என்ற சுத்த சத்தோடு தொடர்புடையது. ராகு கேதுவிடமிருந்து வரக்கூடிய கருமை நிறமான காந்தலை கதிர்களை ஏற்று உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். ராகு கேதுவிடமிருந்து வரக்கூடிய கருமை நிறமான காந்தலை கதிர்கள் அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள், ஆன்மீக முன்னேற்றம் அனைத்தும் தரவல்லது. ராகு கேதுவிடமிருந்து வரக்கூடிய கருமை நிறமான காந்தலை கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. ராகு கேது எனும் காந்தலை பாதைகளை நினைந்து தவம் ஏற்றுகிறோம்.
மனதால் விரிந்து செல்கிறோம். பிரபஞ்ச களம், கோடான கோடி நட்சத்திரங்கள், பிரபஞ்ச களத்தை நட்சத்திரங்களின் பகுதிகளாக நம்முடைய முன்னோர்கள் 12 ராசி வீடுகளாக பிரித்தார்கள். அவை மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்றும். அனைத்து நட்சத்திர தொகுதியில் இருந்தும் காந்த அலைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இக்காந்த அலைகள் எப்பொழுதும் நமக்கு நன்மையை செய்து கொண்டிருக்குமாக. பிரபஞ்ச களத்தில் இருந்து வரக்கூடிய காந்த அலைகள் நம்முள் ஊடுருவி நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. பிரபஞ்ச களத்தில் இருந்து மேலும் மனதால் விரைந்து செல்கிறோம். மெய்ப்பொருள் சுத்த வெளி எல்லோரும் மனத்தோடும் இணைந்த நிலை. மனம் கரைந்த நிலையில் முழுமையாக உள்ளது.
சுத்த வெளியெனும் மெய்ப்பொருள் உணர்ந்த நிலையில் நாம் மேற்கொள்ளும் சங்கல்பம். மெய்ப்பொருள் எனும் சுத்த வெளியே அனைத்துமாக உள்ளது. மெய்ப்பொருள் எனும் சுத்த வெளியே அணுக்களாக உள்ளது. மெய்ப்பொருள் எனும் சுத்த வெளியே அணுக்களின் மத்தியில் அறிவாக உள்ளது. மெய்ப்பொருள் எனும் சுத்த வெளியே இரு அணுக்களுக்கு இடையில் வெளியாகவும் உள்ளது. மெய்ப்பொருள் எனும் சுத்த வெளியே பஞ்சபூதங்களாக உள்ளது. மெய்ப்பொருள் எனும் சுத்த வெளியே நமக்குள்ளாக அறிவாகவும் கெட்டி பொருளான உடல், இரத்த ஓட்டம், வெப்பம், காற்று, உயிர் என்ற பௌதீக பொருளாகவும் இயங்குவதை உணர்கிறோம். மெய்ப்பொருள் எனும் சுத்த வெளியே அறிவாக இருந்து அனைத்தையும் ஆண்டு கொண்டிருப்பதை உணர்கிறோம். மெய்ப்பொருள் எனும் சுத்த வெளியே பரிணாமத்தில் எல்லா உயிர்களாகவும் வந்துள்ளது என்பதையும் அறிகிறோம். மெய்ப்பொருள் எனும் சுத்த வெளியே எல்லா உயிர்களிடத்தில் அறிவாகவும் ஆற்றலாகவும் விளங்குவதை உணர்ந்து இன்று முதல் எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் செய்விக்காமலும், எங்கு எந்த ஒரு உயிர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் அளவிற்கு நாம் நமது செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு கருணையோடு வாழ முனைவோம். இந்த விரிவான மனநிலையில் தவத்தை நிறைவு செய்து கொள்கிறோம். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், மேலாடு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், மேலாடு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், மேலாடு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கு வாழ்க்கை துணையை வாழ்த்துகிறோம். மக்கள் செல்வங்களை வாழ்த்துகிறோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் வாழ்த்துகிறோம். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்களையும் வாழ்த்துகிறோம். தொழில்துறையிலே தினசரி கடமைகளில் நமக்கு உதவி புரியும் அன்பர்களை வாழ்த்துகிறோம். இன்னல் புரிவோர் எதிரிகள் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற அன்போடும் கருணையோடும் வாழ்த்துகிறோம். நமது ஆசானர் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளர்ந்து, உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளர்ந்து, ஆழியாறு அறிவு திருக்கோவில் வாழ்க வளர்ந்து, மாங்காடு எஸ்ஏஜி நகர் மணமலக்கலை மன்றமான கட்டளை வாழ்க வளர்ந்து, தவம் இயற்றிய அன்பர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளர்ந்து, இருண்டொழுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்,
நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நிலவிற்கு உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதியெனும் ஒரு வற்றாத நன்னெறி பெற்று உய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை காத்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. தவத்தை நிறைவு செய்யும். வாழ்க வளமுடன். பிரேக் ஃபீட்பேக்கா? உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் தான் சொல்லுங்கள். ஷெட்யூல் எத்தனை மணிக்கு வரை போட்டிருக்கீங்க? சரி. ஃபீட்பேக் கேட்டு வேணா சாந்திதா நடத்தும். கேட்டுட்டு வேணா சாந்திதா கொஞ்சம் கேப் விடும். அதான் நேற்று ஈவினிங் 4 தானே சொன்னாங்கன்னு. ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஏன்னா நேற்று கொஞ்சம் பேர் வந்து டிப்ளமா கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நியூவாக வந்தவங்க இருப்பீங்க. அதனால் வந்து நேற்று ஃபீட்பேக் கொடுத்தவங்க ஓகே. இன்றைக்கி வந்து உங்களை அம்மாவோட மௌனத்தை பற்றி இல்லை அம்மாவோட சிந்தனை நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம், ஃபீட்பேக்காக சொல்லலாம். இன்றைக்கி வந்தவங்க ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. நஸ்ரீன் அம்மா சொல்லுங்கள். நேற்று வரலையே நீங்கள்? நீதான் சத்தம் வரலையே. அம்மா கிளாஸ் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா வந்து கிளாஸ் எடுத்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுமா. எனக்கு வந்து புதுசாக தான் இருந்தது. இந்த சொன்னீங்க இல்லையா நீங்கள் திங்கள் செவ்வாய் புதன் எல்லாமே, அது எல்லாமே எனக்கு இதுவாக தான் இருக்குது. இந்த கிரகங்கள் சொன்னீங்களம்மா, அந்த கன்னிராசி எதெல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் டேஸ் வச்சு சொன்னீங்க. அது எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த பஞ்சதம் அது சூப்பர். எல்லாத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லணும்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்செல்லாம் இருக்குது. வாழ்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. நீங்கள் எடுத்தீங்களா அந்த அதில் வந்து நீங்கள் நம்மளை வந்து திட்டவங்களை நம்ம வந்து வாழ்த்தணும். அது வந்து மனப்பு நம்மளோட ஆழ்த்து நம்ம வாழ்த்தணும். அவங்கள
தராசு மாதிரி தான் நம்ம இருக்கணும். ஆமாம். நம்மளே அந்த மாதிரி இருந்துதான் நம்ம அகத்தாய்வு பண்ணி பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறீங்க. ஒரு கூழாங்கல் நமக்கு குறைஞ்ச மாதிரி, ஒரு பாவம் நம்ம விட்டு கழிஞ்ச மாதிரி, அதுதான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னீங்க இல்லையா? அது எனக்கு ரொம்ப 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 நல்லா பிடிச்சிருந்ததுங்க. ஃபியூச்சர்லாம் நானும் அது மாதிரி பழகிக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நான் இத்தனை நாளாக வந்து இப்போ இவ்வளோ நாளாக இருக்கேன். நான் 2004 இருக்கேன். இவ்வளோ நாளாக என்ன பண்ணுவேன்னா, தவம் பண்ணிட்டு வாழ்த்துவேன், எதிரியை வாழ்த்துவேன், வீட்டில் பிரச்சனையை வாழ்த்துவேன். அப்போ வாழ்த்துனா அவங்க நினச்சி ரீசெண்டாக என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா, எந்த சக்தி இருந்தால் அவங்க மனம் மாறுமோ அந்த சக்தி இறைவா கூடுன்னு கேட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு அம்மாவோட மௌனம் பண்ணும்போது கூட அந்த வாழ்வாளன்னு சேர்க்கணுன்றதை நான் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்போ இத்தனை நாளாக தெரியல. அதே மாதிரி நீங்கள் எப்படியாவது அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு பார்த்தேன். சரி அவங்களே 10 நாளாக அவங்க எல்லாம் சுற்றி ஓய்வு இல்லாமல் இருக்கிறாங்க. சரி என்ன பண்ண தவத்திலேயே அம்மா வீட்டுக்கு அழைச்சி போய் அழுக்கா போட்டு கூட்டாந்து கொடுத்தேன். எப்படின்னா மகிழ்ச்சி சொல்லுவார் இல்லையா, எல்லா இடத்துலையும் சுத்தமாக இருக்கார் சாமிஜி. அது மாதிரி அம்மா வந்து நீங்கள் எடுக்கும்போது சாமிஜி ஒரு பாட்டு கொஞ்சம் ஞாபகம் வருதுங்க. சாமி சொல்லுவார், நீர் நிறைந்த பாத்திரத்தில் காற்றேறாது நித்தியமா மெய்ப்பொருளா நிறைந்த உள்ளம் ஊர் உலக பொருள் புறன் கவர்ச்சியது முன்னுழையா இப்பேர் தவத்தார் அன்று யார் தருவார் யார் தருவார் சாமி. அப்போ இந்த தவம் எவ்வளோ செய்கிறோமோ அவ்வளோ பேர் நம்ம பலன் கிடைக்குது. ஆனால் அந்த தவத்தை அம்மா சொன்னாங்க இல்லையா, அகத்தவம் இல்லாத அகத்தாய்வு தாழ்ப்பா இல்லாத அதை வந்து சாமிஜி சொல்லுவார். ஒரே நாளில் நம் குறைகள் எல்லாம் போக்கிவிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் போக்க வேண்டும். பிறவிலேயே நாம் எல்லாம் தூய்மை பெற்றவர் கிடையாது, ஆனால் தூய்மை பெற்று வாழ்வதற்கு நாம் எல்லாம் தகுதியுடையவர்கள். அகத்தவம் இல்லாத அகத்தாய்வு தாழ்ப்பா இல்லாத சாமிஜி ஒவ்வொரு பாட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரமிச்சு போயிடும். நம்ம அம்மாலாம் ஒரு பாட்டை கொடுத்தா ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவோம். அப்படி ஒரு சாமிஜி எப்பேற்பட்ட ஒரு குரு அடைஞ்சிருக்கோம் இல்லைங்களா. நம்ம என்ன சொல்றது, உடற்பயிற்சி கொடுக்கும்போது ஒரு ஆசிரியராக பார்க்குறோம், காயகல்பத்தை கொடுக்கும்போது சித்தராக பார்க்குறோம், தியானத்தை கொடுக்கும்போது குருவாக பார்க்குறோம், இல்லை குணநலத்திற்கான அகத்தாய்வுலாம் கொடுக்கும்போது கிரேட் சைக்காட்ரிஸ்ட் ஒரு மனோத்தத்துவ நிபுணராக பார்க்குறோம். அதே மகரிஷி தெய்வ நிலை அறியாமல் கேட்கும் மக்களுக்கெல்லாம் தெளிவாக பிரம்மஞானம் கொடுக்கும்போது இறைவனே சற்று விசுவரூபம் எடுத்து குருவாக வந்துட்டார். நம்ம அந்த புனிதமான நல்ல நாள் பௌர்ணமி நாளில் அம்மா நம்மளை எல்லாம் அப்படியே கொண்டு போய் கிரகத்தோடு இணைச்சி இல்லையா சொல்லுவாங்க இல்லையா, அம்மா சொன்னாங்க இல்லையா, ஒரு கிரகம் வருதுன்னு சொன்னாங்க. கிரகம் அந்த கிரகம் வேறு, இந்த கிரகம் வேறு. அப்படி ஒரு நிலை, ஆனந்த நிலை. தவத்தில் நீ ஃபுல்லாகவே நல்லாவே ஒரு சில என்னைய அறிவு நானே கடன் பிடிச்சி தூங்கிடுவேன். அம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு செகண்ட் கூட அந்த தூக்கம் கூட நமக்கு வந்து என்ன நடக்குங்க, இறைவனோட நம்ம வந்து அறிவிப்பு அதிகமாகிட்டே இருக்கும். தூங்கும்போது அறிவிப்பு இருக்காது, தியானத்தில் அறிவிப்பு இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய அம்மாவோட விஷயத்தை கற்றுக்கிட்டேன். மேன்மேலும் அம்மாவோட பணி சிறக்கணும் இல்லையா. குருவோட அறிவோடு நினச்சி தான் நமக்கு நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க. சாமிஜி என்றைக்கும் அவங்க கூடவே இருந்து இல்லையா அம்மா அவர்களே மனம் மொழி மைகளால் வணங்கி சிரம் தாழ்த்தி இருவரும் கூப்பி வணங்கி வருகிறேன். வாழ்க்கை வளமுடன் தாய். சௌந்தரியம்மா. வாழ்க்கை வளமுடன்மா. நாங்கள் உங்களை ஆழியார்களே பார்த்துருக்கோம். இது டாபிக் செயல்விளைவு தத்துவம் எடுத்திருக்கேன். அப்பயே சூப்பராக இருந்துச்சு. அப்போவே நினச்சோம் அந்த அம்மா இங்கே நம்ம மண்டலத்துக்கு வந்தால் நல்லா இருக்கும்ட்டு. அது வந்து எங்களுக்கு அனஜம்மா வந்து நிறைவு செய்துட்டாங்க கூட்டில் வந்து. அதே மாதிரி குன்றத்தூரில் கிளாஸ் எடுத்தீங்க. அத்வைத தத்துவத்தை சூப்பராக எங்களுக்கு அந்த கரும்பு சாரை வச்சு சிறப்பாக ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பற்றி ரொம்ப சிறப்பாக கொடுத்தீங்க அந்த விளக்கம்லாம். அதே மாதிரி இன்றைக்கி இந்த 9 மையம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா இது வரைக்கும் வந்து பேராசிரியர் வந்து எடுத்திருக்காங்க, ஒவ்வொருத்தரும் எடுத்தது ஒரு புதுவிதமாக இருந்துச்சு எங்களுக்கு. இது அதை விட ஒரு சிறப்பாக இருந்துச்சு. இந்த 9 மையம் பஞ்சேந்திர தவமும் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இது பஞ்சபூத நவரதவமும் எப்பவுமே தூக்கம் வந்துடும். இன்னைக்கு தூக்கம் வராமல் எங்களுக்கு அழகாக நாளாட்டி கூப்பிட்டு போன மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுமா. வாழ்க வளமுடன். மணி வாழ்க வஞ்சகம், வாழ்க வஞ்சகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவத்துறை. அம்மா வந்து ரொம்ப அதாவது எளிமையாக புரிகிற மாதிரி ஒவ்வொரு கருத்தும் அவ்வளோ காரணமாக இருக்குது. ஈகோ பிரச்சனை போனாங்க பார்த்தீங்களா, உண்மையிலே அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஈகோ பிரச்சனை, விட்டுருவது பிரச்சனை, கோள்கள் பற்றி சொல்கிறாங்க. உண்மையாக அவருக்கு சிறப்பான பேச்சு, சிறப்பாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கு வந்து அதை வர முடியாத சூழ்நிலை தான் இருந்தாலும்
ஐயா சொன்னாங்க அம்மா வராங்க வாங்க நல்லா இருக்கும் பீச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி வந்து சொன்னோம் உங்களை பீச்சு கேட்கறது ஐயாவில் எனக்கு வந்து கொடுத்தாரு. வாழ்க வளமுடன் மன்றாட்டு பீச்சு வாழ்க வளமுடன். ஐயா கதிரேசன் ஐயா சொல்லுங்க. கதிரேசன் பேரில் எழுதியிருந்தார். வாழ்க வளமுடன். அம்மா எனக்கு முதல் குருன்னு வச்சுக்கோங்க. மதர்ஸ்டிக்கு அப்புறம் வந்து முதல்ல கிளாஸ் எடுத்தாங்க. இது ரொம்ப நாள் கழிச்சு அம்மாவோட ஸ்பீச் கேட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது, இனிமையாக இருந்தது. நிறைய விஷயங்கள் நீக்கல் இருந்துச்சு. மன்றது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல நீங்கள்? இவங்க எங்ககிட்ட எல்லாமே எடுத்தது இவங்க 2 பேரும். அக்னியிலிருந்து மகத்தாய் ஃபுல்லாக எடுத்துறாங்க. வாழ்க வணக்கம். அம்மாவை நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட பேச்சு ஈர்த்தது வந்து டி நகர் போத்தீஸில் மகளிர் தினத்தப்போ அம்மாவை ஃபஸ்ட்டு நான் அவங்களோட பேச்சு அப்போ தான் கேட்டேன். அவங்களுடைய பேச்சு வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா நம்மளோட வீட்டில் என்ன விஷயங்கள் நடக்குதோ அதை ஒட்டின மாதிரியே இருக்கும். சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப யதார்த்தமாக பேசிகிட்டே போவாங்க. ஒரு மாதிரி அது என்னன்னா எல்லாத்தையும் யோசிச்சு சொல்கிறாம அவங்க வீட்டில் என்ன நடந்ததோ அது அப்படியுமே நம்ம வீட்லேயே நடந்த மாதிரியே ஒரு நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும், ஒட்டி போயிருக்கும். அதே நேரத்தில் ஒவ்வொரு தத்துவங்களும் ரொம்ப ஈஸியாக புரிய வச்சுருவாங்க. அது வந்து காந்த தத்துவம் வந்தாலும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா செய்வியல் தத்துவம் பாருங்க, அது எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் தெரியுமா? ஆனால் அம்மா ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு தராசை வச்சே அதை காமிச்சு கொடுத்துட்டாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அது ரொம்ப அது உள்ள டீப்பாக போனால் தான் தெரியும் அந்த சப்ஜெக்ட் பற்றி. மோஸ்ட்லி அது புரியாது, ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் நான் சொல்லுவோம் இது எப்படி மேற்பதிவு போடணுமா, போடாமல் ஏன் கழியாது, அது நிறைய கேள்விகள்லாம் வரும். எனக்கே நிறைய கேள்விகள்லாம் வந்துருக்கு. ஆனால் இப்போ ஒன்று சொன்னாங்க, தராசு வெறும் முள், அந்த முள்ள இருக்க அந்த கூழாங்கல் அது இனிப்பு, அந்த வெள்ளத்தை என்னது கல்கண்டை வச்சுட்டு அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே எனக்கு ஒரு இவங்க எப்போ பண்ண சொல்லினாலும் அவங்க வீட்டில் இருக்கிற விஷயங்கள், அதான் நம்ம வீட்டில் அதான் சமையல் ரூமில் இருக்கிற விஷயத்தை வச்சே பேசுவாங்க. நிறைய நான் யோசிச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை, இப்போ கூட இந்த சைதாப்பேட்டில் மௌனம் போட்டோம், அப்போ கூட ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு சொன்னாங்க. அதை நான் இனிமே யோசிப்பேன். இந்த அப்போ இட்லி பாத்திரம் மூடாமல் போய் தான் எப்படி இருந்திருக்கு, அப்போ மூடின பிறகு எப்படி இருந்திருக்கு அப்படி யோசிக்க வச்சுருவாங்க அதை. ஸோ அது ரொம்ப நல்லா இனிமே. அதே மாதிரி பாத்ரூம் விளக்கு இவங்க சொல்லும்போது இதே இது எனக்கு 2 வாட்டி தெரியும் போட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொல்லும்போது யோசிப்பேன், நம்ம வீட்டில் நம்ம எத்தனை வாட்டி அணைக்காமல் வந்திருக்கோம். ஆனால் இவங்க எப்படி அதை ஒரு யதார்த்தமாக கொண்டு வந்து அதை எப்படி அதை வந்து மன்னிப்போடு இணைச்சி அது அவங்களோட மனசும் நோகாமல் நம்மளுக்கும் புண்படாமல் எப்படி கொண்டு போனது அம்மாவோடைய பேச்சு. அம்மாவோடைய பேச்சு வந்து ரொம்ப இயல்பாக இருக்கும். அது வந்து ஒரு அம்மாவுக்கு அம்மா தான் நிகர், அந்த அளவுக்கு இயல்பாக இருக்காங்க அவங்களோட பேச்சு. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்டோன்னா அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் அம்மா அது போட்டு தான் உடனே கான்ட்ராஸ்ட் போய் அம்மாவை பார்த்து அங்கேயும் அவங்களோட பேச்சு கேட்டிருக்கேன். 2 வாட்டி வந்து கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சைதாப்பேட்டில் போட்டு தான் மௌனம் பார்த்து அன்றைக்கி நான் வர முடியாது சொல்லியிருந்தா அப்புறம் அம்மா அதை கண்டிப்பாக கேட்டு அவங்க சொன்னாங்க. அன்றைக்கும் வந்து பார்த்துக்கேன் நான் பிரியாணி போட்டு அப்புறம் இங்கே போட்டாங்கன்றதுனால இங்கேயும் வந்து பார்த்தேன். ரொம்ப நல்ல இயல்பாக இருக்கும் உங்கள் பேச்சு. உங்களுடைய பேச்சுக்கு நான் வந்து அடிமை. ஐயோ ஆமாம், ஏன்னா அந்த அளவுக்கு இயல்பாக இருக்கும் நீங்கள் பேசுகிற பேச்சுகள் பாருங்க. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வார்த்தைகள் எல்லாம் கொண்டு வராமல் நம்ம சாதாரண எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தால் தான் எல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. அந்த நீங்கள் சொன்ன இப்போ செய்வல் தத்துவமே பாருங்களேன், ஒரு சிம்பிளாக முடிச்சிட்டிங்க. இவ்வளோதான், இதுக்கு மேல் பதிவு போடணும்னா எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டீங்க. அது வந்து என்னன்னா விளைவு வந்தே தான் தீரும்ட்டீங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்க. விளைவு வந்ததுன்னா ஒரு விளைவு நீங்கள் வந்து ஒரு செயல் செய்துட்டீங்க, அதுக்கு உண்டான விளைவு நீங்கள் வந்தே தான் தீரும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் மேல் பதிவு போட்டு அது உள்ளே அமுத்தி விட்டுருங்கன்னு சொல்கிறீங்க. அது அமைத்தி போன காலத்தில் அது கரைஞ்சி போயிடும், கடைசியில் அது கரைஞ்சி தான் செஞ்சிடும். பட் அந்த ஒரு சப்ஜெக்டை எப்படி கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அப்புறம் தவங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம அந்த பஞ்சேந்திர தவம் பண்ணுறதும் சரி, நம்ம வந்து 9 மைய தவங்களும் சரி, அது ஒரு வித்தியாசமாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம மூச்சக்காதை மேலே கொண்டு போய் கீழே இறக்கி பண்ணது. அது மாதிரி பண்ணும்போது ஏன்னா அந்த ஒரு ப்ரெஷர் வந்து உள்ளே வந்து கொடுக்குது. அதை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த உணர்வு நமக்கு தெரியுது, தூண்டி விடுது. அது வந்து நம்ம உள்ளே இருக்க அது முதுகு தன்னோட சக்கராலே அது மோதுது. அது மோதும் போது அந்தக்கையும் ஆக்டிவேட் ஆகுது. உள்ள இருக்க அந்த ஆக்டிவல் அந்த இதுவும் வந்து நமக்கு ஆக்டிவேஷன் நம்ம உணர்வு தெரியுது. நல்லா ரொம்ப வாழ்க வளமுடன். பாவம் பதிவு சொன்னீங்களா? அதாவது பிராசித்தம் பண்ணால் சரியா போகணும்னு சொல்லுங்க. அதில் வந்து பிராசித்தம் பண்ணணும்னு சொல்லுங்க. இதில் வந்து பிராசித்தம் பண்ணோட போகாது, அது வாழ்க வளம் சொல்லாது. இப்படிதான் சொல்லுவாங்க. பிராயச்சித்தம் பண்ணினா போகாது அப்படிங்கிறது. பிராயச்சித்தம் பண்ணாலும் போகாது, ஆனால் அது கூட வாழ்க வளம்னு சொல்லுங்க இல்லைங்களா? அது சொன்னால் தான் போகும். அவ்வளோ பதிவு இருக்குன்னு சொன்னீங்களா? அது
பிராயச்சித்தத்துடன் கூடியதுதான் வாழ்க வளமுடன். மனசார சொன்னீங்க. அம்மா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம என்னதான் என்ன பண்ணாலும் வாழ்க அப்படின்னு சேர்த்து அழுத்தமான எண்ணத்தை போட்டுருங்க, அதுக்கு நம்புறதுக்கு சக்தி உண்டு. ஏன்னா ஒரு ஆமா 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 ஆமாங்கய்யா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சொல்லும் பொழுது நம்மிடமிருந்து போகக்கூடிய அலை பாசிட்டிவ் இன்னும் கொஞ்சம் அதிகமா போகும். ஆமா, அதிகமான எனர்ஜி லாஸ் ஆகாது. அந்த சொல்லுக்கு உரிய அழுத்தம் அங்க போய் அந்த அலை வந்து அங்க போய் மோதும். நாம என்னதான் மன்னிச்சிட்டாலும் சிறுவன் முள்ளெடுத்து முனிவர் கேக்குறீங்களா? அது வந்துங்கய்யா, இப்ப இங்க ஒரு இப்போ வந்து அந்த ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு, சாமிஜி எழுதின பாட்டு. ஒருத்தர் வந்து முள்ளை எடுத்து குத்திட்டான், ஒரு சின்ன பையன். இவர் வந்து இப்போ இவர் மன்னிக்கிறாரு தடையை விட்டுட்டு. ஆனால் அந்த வலி உணர்வு இருக்குல்ல, அது வான்காந்தத்தில் பதிஞ்சிருக்கு. இப்போ வந்து முனிவர் மன்னிச்சிட்டாரு, அதோட அது முடிஞ்சு போச்சான். ஆனால் வான்காந்தம் மன்னிக்காதான். இல்லைன்ட்டாங்க. சாமி சொல்லிட்டாரு, நீ செயலுக்குரிய விளைவுதான் அனுபவிக்கணுமே ஒழிய உனக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனால் மன்னிச்சுட்டு வாழ்க வளமுடங்கிற ஒரு அலையை நம்ம மேல் பதிவாக அங்கே பதிய வச்சா அந்த பதிவை வந்து அந்த பையனுக்கு துன்பம் கொடுக்காது. நமக்கு துன்பம் கொடுத்தவங்களுக்கு நாம திருப்பி துன்பம் கொடுக்க வேண்டாம். கொடுத்தா என்ன நடக்கும்? கூழாங்கலை தூக்கி நம்ம மடியில் வச்சுக்கிற மாதிரி, அவ்வளவுதான். அதுதான் அந்த விளக்கம். தயாளனையாகளை கொடுங்க. ஏன்னா அவர் வந்து இவ்வளோ நேரம் கிளாஸே அட்டன் பண்ணதில்லை. அது எப்பயும் 1 மணி நேரத்துக்குள்ளே உட்கார முடியாது சொல்லாரு. அவரோட அனுபவம் தான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் கொஞ்சம் ஆஃப் டைம் அவனெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். சமீபத்தில் புயல் வந்தது. புயலே சென்னை பக்கம் வராமல் நமக்கு விழுப்புரம் பாண்டிச்சேரி பக்கம் அதிகம் மழை பெஞ்சது. ஆனால் அந்த புயல் இப்போ 2 நாளாக இந்திராமா மூலயமா நமக்கு வந்துருக்கு. ஸோ மழை திறந்து வெள்ளம் போல தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. இது கலை தான் நமக்கு தெரியும். 64 கலைகள் இருக்கு. அதில் பேச்சு கலையும் ஒன்று. பேச்சு கலையில் நகைச்சுவையோட பேசுறதுங்கிறது நிச்சயமாக கொடுத்துள்ளதான். பேரறிஞர் அண்ணா சொல்லுவார், நகைச்சுவை என்ற ஒன்று இல்லை என்றால் நான் என்றோ இறந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்போ பேசினாலும் பேசுகிற பேச்சில் அழுத்தமான கருத்துக்கு கூட நகைச்சுவையும் கலந்து பேசுவார். ஸோ அவர் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கிறப்போ நமக்கு தெரியும், அந்த பகையும் கால்வாய் வந்து இப்போ கூவம் நதியாக ஓடிட்டு இருக்கு. அது சுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு திட்டம் போட்டாங்க. ஆனால் அதை செயல்படுத்தினாங்க. அது வந்து சக்ஸஸ் ஆகலை. அது எதிர்கட்சியில் இருக்கவங்களாம் கேட்டாங்க, நீங்கள் போட்ட திட்டம் வந்து செயலாக ஆகலை, அதில் சக்ஸஸ் ஆகலை, இப்போ வந்து நாத்தம் தான் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவர் ரொம்ப கருத்து ஆழமாகவும் அதே சமயத்தில் நகைச்சுவையோட கலந்து சொன்னார். நாத்தம் அடிக்கிறதும் இல்லை வாசனை வர்றதும் அது அவங்களோட மூக்கை பொறுத்தது அப்படின்னாரு. அந்த மாதிரி அம்மா சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நேற்று வரையிலே நான் பார்த்தது வந்து நகைச்சுவையோட கலந்து சொன்னாங்க. இப்போ நாம் சினிமா பார்த்தா கூட வடிவேலோட நகைச்சுவை தான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தும். அதை தாண்டி நிறைய வசனங்கள்லாம் வந்து இருக்கு. இருந்தாலும் இது நமக்கு மனசில் பதியறதுக்கு காரணம் அந்த நகைச்சுவை தான். நேற்று நகைச்சுவை கலந்து சொன்னது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கருத்துக்கள் கலந்து சொன்னாங்க. கருத்துக்கள் கலந்து சொன்னதில் அது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டில் அந்த லைட் ஆஃப் பண்ணுறது, வர்றது, மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் தொடர்ந்து மன்னிப்பே கேட்டுட்டு இருந்தாலும் அதுவுமே சரி வராது, சிரிப்பிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. ஸோ நேற்று வந்து அனுபவம் இன்னைக்கு வந்து எனக்கு புதுசாக தான் இருந்தது. அம்மா சொன்னாங்க, நான் இங்கே பேசுனது வந்து இன்னொரு இடத்துல நான் போய் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாம், 2 நாளுமே தொடர்ந்து நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனாலுமே நேற்று பேசுன எந்த ஒரு கருத்துமே இன்னைக்கு ரிப்பீட் ஆகலை. ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அம்மாவோட உடல் நலம் இன்னும் நல்லா இருக்கணும். தொடர்ந்து இது மாதிரியான ஸ்பீச்சுகளை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். புதுசாக அவங்க எவ்வளோதான் கண்டுபிடிக்க முடியும். அவங்க டெய்லி ஸ்கெடியூலில் தான் இருக்காங்க. எப்படி ரிப்பீட் ஆகுது? இப்போ மதியானம் வாழ்கள் செகண்ட் டைம் நான் அவங்க ஸ்பீச் கேட்குறேன். ஓகே சார். ஆமாம் ஆமாம், அங்கே வந்திருக்கீங்க நீங்கள். நல்லா இருந்ததும்மா. என்னால் தான் மிஸ் பண்ண முடியுது. ஏன்னா இன்னைக்கு சண்டேன்றனால வீட்டில் பசங்க இருக்காங்க. சரி சரி சரி, நல்லா இருந்ததுமா. செகண்ட் டைம் வந்தீங்கன்னா காலையில் வந்து வாழ்காலம்மா. இன்னைக்கு சண்டே இருந்தாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன் சார் கிட்ட. சார் எல்லாரும் சொன்னாங்க, ஒரு சிலர்லாம் நல்லா இருக்கும் அந்த ஸ்பீச்சு, நீங்கள் ரொம்ப தூரம்லாம் போய் கேட்க முடியாது, கண்டிப்பாக வாங்கினாங்க. அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் ஆஃபீஸில் வரேன்னு சொன்னேன். இப்போ நான் போய் மன்னிப்பு கேட்கணும்.
கோபமா இருக்காங்க. ஆனா ஆஃப்டர்ல போயிடலாம் தான் நினைச்சேன். ஸ்பீச்சுக்காக பரவாயில்ல, ஆஃப்டர் போனா பரவாயில்ல, மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். நான் எல்லாமே நல்லா இருந்துச்சுமா. டைம் போனதே வர தெரியல. ஏன்னா அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. தவத்திலேருந்து எல்லாமே ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. நல்லா இருந்தது. இந்த வாய்ப்புக்கு நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணுமா. வாழ்க லட்சுமி அம்மா, நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? தவம் மட்டும் தான் அட்டன் பண்ணிக்கிறீங்களா? வாழ்வாளர்கள்மா, நான் வந்து உங்க ஸ்பீச் ஜூம் மீட்டிங்ல நிறைய கேட்டிருக்கேன். தவங்கிற ஒரு தலைப்புல பேசுனீங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அடிக்கடி எப்ப ஜூம் மீட்டிங் இப்போ வர்றதுன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் பிஸி. நிறைய கேட்டிருக்கேன். உங்க ஸ்பீச் தானே ரொம்ப பிடிக்கும். போன வாரத்துக்கு முந்தின புதன்கிழமை பேசுனேன். போன மாதம் பேசுனேன். ஆமாம், அதை நிறைய கேட்டிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மேலே வரேன். போன வருஷம் அந்த ஜூன் 21 அன்னைக்கு யோகா தினத்தில் அன்னைக்கு ஆலியர் வந்துருந்தீங்க நீங்கள். அந்த தலைப்பில் பேசும்போது அப்போ நாங்கள் வந்துருந்தோங்க. அப்படியா? சரி சரி. ஆமாம், ஜூன் 21. ஆமாம், அந்த அங்கே ஒரு ஸ்பீச் ஸ்பீச் கேட்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இப்போ தான் அவங்க ஸ்பீச் கேட்குறேன். சரி சரி. வாழ்வளம். பரமேஸ்வரன், நீங்கள் தான் பேசுறதுக்கு வார்த்தையை நம்ம எல்லாரும் சொல்லிட்டாங்க. என்னன்னா ரொம்ப வியக்கத்தக்க விஷயம் ஒன்று இருக்குமா. எப்படின்னா ஆரம்பத்துலேருந்து நேற்றுலேருந்தே பார்க்குறேன். ஒரே பாவனை, ஒரே விதமான அந்த புன்னகை, அந்த கருணையான பார்வை. நிச்சயமாக உயிரோட மகரிஷி கிட்ட இருந்த பேராசிரியருக்கே உதித்து அவங்க மட்டும்தான் இது கிடைக்கும்ன்ற மாதிரி இருந்ததுமா. ரொம்ப அருமையாக இருந்தது. நான் வியந்து பார்க்குறேன். அம்மாவுடைய ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் குறையுமா இல்லை ஏறுமா அப்படின்னு பார்க்குறேன். இல்லை, ஒரே ஸ்டேஜ். அந்த புன்னகை வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குமா. நீண்ட ஆயுளோட வயசு இல்லை, உங்களோட சின்னவங்க தான் இருந்தாலும் வாழ்த்துறது வயசே கிடையாது. நீங்கள் வந்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக எல்லாருக்கும் ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கணும், வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கணும்னு சொல்லி வாழ்க்கை நேத்தே பார்த்து அந்த தண்ணி சொன்னீங்க. நிஜமாலே தண்ணி மாதிரி மழை தண்ணி மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியரும் நான் தோணுதுமா. கண்டிப்பா மழை தண்ணி சாக்கல வந்தாலும் அதோட தன்மை அதோட போகுதுன்னு சொல்லுவாங்க. நம்ம மழை தண்ணி அங்கிருந்து வானத்துல இருந்து வர அந்த தண்ணியா இருக்கணும் அப்படின்னு, பியூரா இருக்கணும், எந்த மனநிலையும் மாறக்கூடாது ஒண்ணு. அப்புறம் தராசு சொன்னீங்க, அந்த முள்ளா இருக்கணும்னு நினைக்கிறோம் நாங்க. எந்த பக்கம் எது இருக்குன்னு பார்க்காம கரெக்டா நேர்மையா நிற்கிறோம். அதுதான் வேணும் இதுதான் வேணும் இல்லாம கரெக்டா நிக்கணும்னு புரிய வச்சுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் முத்து போல இருந்ததுங்கம்மா. அதான் சொல்லுவாங்க, மகரிஷி கிட்ட நீங்க 5 முறை பிரம்ம ஞானம் வாங்கணும்னு சொன்னீங்க. அந்த அந்த ஆற்றல் உங்களுக்கு அப்படியே இறங்கிடுச்சா என்ன தெரியல. எங்களுக்கு அவ்வளவு அழகா தெளிவா புரிய வச்சுங்க. எனக்கு 9 மையத்தாவும் நல்லா உணர்ந்தம்மா. நான் அந்த எப்படி சொல்றது, ஒரு மத்து போட்டு கடைவாங்க பாத்தீங்களா, அப்பதான் இந்த மூச்சு இறங்கும் போது இந்த இடத்துல எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சுற்று விட்டேன். அப்பதான் வந்தேனே மணிப்பூர்வமா நீங்க சொன்னீங்க, அப்பதான் வந்தேன். நல்லா எனக்கு அதுக்கப்புறம் ஆற்றல் நல்லா உணர முடியுது. நல்லா அந்த ஆற்றல் சுழந்துச்சு, நல்லா உணர முடியுது. எளிமையா ஒவ்வொரு வார்த்தையும் முத்து மாதிரி, ஒவ்வொரு வார்த்தையும் முத்துதான். நாங்க மகரிஷியை பார்க்கல, அவர் பார்த்தது இப்படிதான் பேசுவாரோ என்ன தெரியல. அவரோட உருவத்துல நீங்க உட்காந்துருக்கீங்க. ஒவ்வொரு ஆசிரியரும் அங்க வந்து உட்காரும் போது இவ்வளவு அழகா பேசுறாங்க, எப்படி பேசுக்கலாம் நம்ம பேசுவோம். அடிக்கடி வளர்ச்சம்மா தான் இங்க போய் கிளாஸ் எடுப்போம். இப்படிலாம் நானும் பேசுவேன், அவங்க இப்படிலாம் பேசுறாங்கம்மா, இவங்க இப்படிலாம் பேசுறாங்க. வளர்ந்தாச்சம்மா உனக்கு என்ன பேசுடி, நாங்களும் அப்படிதான் இருந்தோம். நான் அந்த கடைசியில உட்காருவேன், நான் பைக்கு உட்காந்து பைக்கை பிடிச்சி பேசுறேன் அப்படிவாங்க. அந்த மாதிரி எல்லாரையும் பார்க்கும்போது அதான் யோசிப்பேன், எப்ப இவ்வளவு அழகா பேசுறாங்க அப்படின்னுட்டு. இந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வந்தீங்க ஜெயந்தி அம்மாவுக்கு, ஐயாவுக்கு தான் நன்றி சொல்ல. வாழ்க்கை வரும்போது பேசவே மாட்டாங்க. கேட்டாங்கல்ல. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆலியாத்துக்குமே பேராசிரியர் பயிற்சி போகும்போது தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் அம்மா பார்த்தோம். அம்மா பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இப்போ நான் அப்புறம் இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ இவங்க வந்து சர்வீஸ் பண்ணதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்கல்ல, அவங்க வந்து சொல்ல நினைச்சேன். அப்புறம் வந்து அந்த ஸ்கேனர்ல கூட இவங்க தான் எனக்கு ஸ்கேன் பண்ணி அந்த எக்ஸாமுக்கே வந்து அந்த ஸ்கேனரே ஸ்கேன் பண்ணி விட்டாரு எங்க அம்மா தான் எக்ஸாம் எழுதும்போது. அப்போ யாரும் தெரியல. அப்புறம் தான் கிளாஸ் எடுத்து வரும்போது செயல்வழி தத்துவம் அம்மா எடுத்தாங்க. அப்புறம் எடுத்து வெளியில வந்தோடனே முருகானந்தம் ஐயா நாங்க எல்லாருமே உடனே பேசணும், இந்த அம்மா இவ்வளவு சூப்பரா கிளாஸ் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்பவே பேசணும். அப்புறம் இங்க வந்த உடனே வந்து ஜெயந்தி அம்மா கிட்ட சொன்னோம், அந்த அம்மா திருநெல்வேலியில இருந்து இந்திரான்னு சொல்லி ஒரு அம்மா எடுத்தாங்க, அந்த கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்க கிளாஸ் போட்ட உடனே இந்திரா அம்மா போட்டிருக்காங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குன்றத்தூர்ல அன்னைக்கு முன்னாடி கிளாஸ் எடுக்கும்போது வந்து நல்ல
கிளாஸ் எடுக்கிறதுக்காக சரி கூப்பிட்டாங்க சௌந்தர்யமா வந்து போகலாம். அந்த மாங்காடு மன்றத்துல இருந்து போட்டு விட்டுருந்தாங்க. அப்போவே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு சொன்னேன் போகலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருந்தேன். சௌந்தர்யமாவும் ஜெயந்தியம்மா போகலாமான்னு கேட்குறாங்க. போகுமான்னு சொல்லிட்டு உடனே சரின்னு சொல்லிட்டு உடனே வந்து அப்போ உங்க ஸ்பீச் ரொம்ப அப்போ நான் உங்களே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு எங்க அம்மா இறந்துட்டாங்களா, அதனால உங்களை பார்த்தோன்னே எங்க அம்மா பார்த்த மாதிரி அப்படியே அவங்களும் கொஞ்சம் பேர் தீட்சைக்காக வந்துட்டாங்க. பாதி பேர் இவங்க நீங்க 2 பேர் வரலன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் மத்தியானம் ஸ்கூல்ல தீட்சைக்காக வந்துட்டாங்க ஜெயந்தி அம்மா பாதிலே. ஆனா அங்கே உட்காந்து ஃபுல்லா ஸ்பீச் எல்லாம் கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கேட்டுருவோம். உங்க ஊர் அல்வா சாப்பிட்ட மாதிரி அழகா இருக்கு, நைஸா உள்ள போன மாதிரி நீங்க பேசுறது அப்படியே உள்ள சூப்பரா போகுது. அப்புறம் இந்த நேரத்து நியூட்ரான் எலக்ட்ரான் எடுத்தீங்க. நம்மளும் எலக்ட்ரானா இருந்தோம்னா இப்ப நியூட்ரான் வந்துடும். நம்ம குழந்தைகளை மட்டும் இப்ப நினைக்கிறோம் இது என்ன இவ்வளவு ஸ்பீடாட்டு இருக்கு, நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன். அதுக்கு வயசு வரையில புரோட்டானா மாறும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இன்னைக்கு காலையில இருந்து சொல்றேன். அன்னைக்கே சொல்லிடுச்சு எங்க வீட்டுக்கார்ட்ட. அவரு அதுக்கு இறைநிலை வழிவிடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து காலையில டிஃபன் நான் எதுவுமே செய்ய வேண்டாம், காலையில நானே கடையில வாங்கி கொடுத்துக்கிறேன், கரெக்டா 9:30 கிளாஸ் போயிடு சொல்லி கரெக்டா அவரும் என் காலையில எழுந்திரிச்சு டீ போட்டதுல இருந்து 5:30 எழுந்திரிச்சு உங்களை பத்தியே தான் நீங்க நேரத்தை எதெல்லாம் எடுத்தீங்களோ அதே தான் 2 பேர் உட்காந்து பேசிட்டே இருந்தோம். 8 மணி வரை பேசியிருக்கோம். அப்புறம் அவர் போய் டிஃபன் வாங்கிட்டு இருந்தாரு. நான் கிளம்பி வந்து சாப்பிட்டுட்டு அவரு இன்னைக்கு எனக்காக உங்க ஸ்பீச் கேட்கறதுக்காக மத்தியானம் வர இருந்தாரு. அப்புறம் அவங்க அம்மாக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா. ரொம்ப இனிமேல் உங்களோட கிளாஸ் எங்க போட்டாலும் நாங்க வரோம், உங்களோட ஃபேன் ஆயிட்டோம். அதுவும் இல்லாம வந்து எங்களுக்கு எங்க ஜெயந்தியம்மா சாமுண்டீஸ்வரர் வந்து ரொம்ப சூப்பர். ஏன்னா எங்களோட அந்த அறக்கட்டளையாட்டு வந்து இப்பதான் ஆச்சு, ஏப்ரல்ல தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி தவமாய் அப்போல இருந்து அவங்க ஒரு சிறப்பு தத்துவ விளக்கம் சொல்லி ஒவ்வொரு பேராசிரியரையும் போட்டுட்டே இருந்தாங்க. இப்போ உங்களை மாதிரி உள்ள பெரிய பேராசிரியர் முதுநிலை பேராசிரியர்கள்லாம் வர வச்சு நம்ம கருமையத்துல வந்து எவ்வளவு குப்பைகள்லாம் எவ்வளவு வினைகள்லாம் இருக்கும். நம்ம தந்தை தாய் உயிர் உண்டு சேர்ந்த மாதிரி அவங்களோட பதிவுகள் நம்மளோட பதிவுகள் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த பதிவுகள் அதெல்லாம் வந்து என்னத்தால வந்து காவல் வைன்னு சொல்லி சொன்ன மாதிரி அன்னைக்கு ஒரு தயிர் சாதம் வந்து சொன்னீங்க பாருங்க. பஸ்ல போகையில நான் நினைச்சேன் பக்கத்துல இருக்க அம்மா சாப்பிடுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரே மழை. சரி துணியெல்லாம் ஃபேன் போட்டு காய போட்டு வச்சிருந்தேன். ஃபேன் போட்டுட்டு போகும்போது நைட்டு சரி நினைச்சேன் இந்த ஃபேன் காய போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், நைட்டெல்லாம் ஓடுது நினைச்சிட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில வரும்போது ஒரு மாதிரி காய எரிஞ்ச ஸ்மெல் வருது. அப்புறம் நினைச்சேன் நம்மளுக்கு இந்த அவங்களாம் வருமா, நம்மளாம் இது அந்த அம்மா தான் சொன்னாங்க எங்களுக்கு அனுப்புள்ளாடி போறோம், நம்ம அந்த இறைவனை வந்து இது பண்ணிட்டு வரோம். அதனால வந்து ஏதாவது ஒரு காரியம் நினைக்கும் போது கண்டிப்பா இதாகும். அப்புறம் தான் நினைச்சேன் இனிமேல் வந்து நல்லதாவே எப்போ நினைக்கணும். இந்த மாதிரி ஒரு காரியே போயிட்டு பேனுக்கு இனிமேல் யாரையும் பத்தி தப்பா இல்லை, நம்ம மாமியாரை தான் ஃபர்ஸ்ட் நினைப்போம். அந்த மாதிரிலாம் நினைக்க கூடாது. ஐயா இல்லைன்னு சொல்லிருக்கீங்களா? அதனால அந்த மாதிரிலாம் யாரையுமே நினைக்க கூடாது, நல்லதான் நினைக்கணும். நேரத்துல இருந்து நம்ம அந்ததுல இருந்து எங்க அம்மா எல்லாத்தினால இந்த அம்மாவை பார்த்ததுல இருந்து எங்க அம்மா பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு முருகானந்தம் ஐயாவும் நானும் பிரேக்ல பேசிக்கிட்டு இந்த அம்மா எத்தனை வருஷமா இருக்காங்க, 27 வருஷமா இருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன்னா எப்படிமா இந்த அம்மாவால இப்படி இருக்கு. ஐயா நம்மளும் வந்து 5-6 வருஷமா ஆகுது, நம்மளால அவ்வளவு இதாட்ட இருக்க முடியல. ஏன்னா நம்ம இருக்க முடியாது முடியும். இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சுல்லம்மா. அதான் 5 வருஷம் ஆகுதியா, ஒரு சின்ன டூஸ் மாதிரி கூட நம்ம வந்திருப்போமான்னு சொல்லி கூட தெரியாது. அதனால நம்மளை சுத்தி என்ன நடந்தாலும் எப்பவுமே வாழ்க்கை வளமுடன் நம்ம எதுக்காக வந்தோமோ அதை நோக்கத்தை அறிஞ்சிட்டு அந்த இதை வந்து அறிவுல உயர்வு பெறணும், இறை உணர்வு வச்சுட்டு நம்ம நல்லபடியா வாழ்ந்துட்டு போயிருமையா வாழ்க்கை வளமுடன். மன்றத்தோடய தொடர்பு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பியூரிட்டி எல்லாமே வந்து எல்லாமே. ஐயா முருகானந்த ஐயா, ஆமா எல்லாருக்கும் தமிழ் செகண்ட் டைம் வாழ்க்கை. வாழ்க்கை அதாவது நம்ம நிறைய வழியில குளிச்சிருக்கோம் இல்லையா, அது பாத்ரூம் குளியல், கிணற்று குளியல், அப்புறம் ஆற்றல் குளியல், கடல் நீரில் குளிச்சிருக்கோம். இதில் வந்து முதல்ல சொன்ன 2 வந்து நம்ம வீட்டிலேயே நம்ம அனுபவிச்சோம். ஆற்றுக்கும் கடலுக்கும் நம்ம தான் தேடி போகணும் இல்லையா, தேடி போனால் தான் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் தாமிரபரணி 2 நாளாக மன்றத்துலையாரும் நம்ம எங்கேயும் போகாமல் சும்மா ஒரு அடி எடுத்து வச்ச உடனே நம்ம மன்றத்தை சுற்றியே ஓடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஆனந்தமான ஒரு வார்த்தையே கிடையாது. அது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும், அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய தெரிய முடியும்.
அம்மாவோட நேற்று சுமார் 6 மணியில் ஆரம்பிச்சு அது ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம், இன்றைக்கி ஒரு ஃபுல் டே ஆல்மோஸ்ட். ஸோ எல்லா நண்பர்களும் மிகவும் கொடுத்து வச்சுவாங்க. அதை அனுபவிக்கிறதுக்கு பாவனாசெல்லாம் போக வேண்டியதே இல்லை. அந்த தாமிரபரணியை திருப்பி விட்ட வனஜாமா அண்டு ஜெயந்தி அம்மாவுக்கு எங்களோட கொடான கோடி நன்றி எங்களோட எல்லா உறுப்பினர்கள் சார்பாகவும் மன்றத்தினுடைய அறக்கட்டளை நண்பர்கள் சார்பாகவும் எங்களோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா நீங்கள் இன்னும் நிறைய நீண்ட காலம் நல்ல நிலைமை வாழ்ந்து மகரிஷியோட கருத்துக்களை மகரிஷியோட தாடிக்காத மகரிஷி மாதிரியே தான் இருக்கிறீங்க. ரொம்ப மட்டும்தான் ஆனால் அவரோட ஸ்கூலோடலாம் நாங்கள் பார்க்குறோம். நேற்று நான் சொன்ன மாதிரி தான் நினச்சாலே கண்ணில் தண்ணி வருது. ஆக்சுவலாக மகரிஷி எங்கேயும் போகல. ஸோ ரொம்ப தான் இருக்காங்க. நாங்களும் அந்த தன்மைக்கு உயர்வோன்னு நாங்கள் நம்புகிறோம். அது கண்டிப்பாக இப்போ நண்பர்கள் பேசுறதுலாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. குமாரி பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்குது. அவங்களாம் பின்னாடி அந்த மாதிரி வருவாங்க. இந்துமதி அதே போல் இந்துமதிலாம் 2 வார்த்தை பேசுறதுக்கு இதுவாக இருப்பாங்க. ஆனால் பேசினா இன்னும் கொடுத்த பேசிட்டே இருப்பாங்க போல. இந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் இவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. இந்த குமாரி ஃபுல்லிட்டாக பேசினாங்க, கோமதி பேசினாங்கன்னா அவங்களோட ஹார்ட்லேருந்து வருதுன்னா எவ்வளோ விஷயங்கள்னா எனக்கு சௌந்தரியமா பேசுறது எனக்கு பயங்கரமான ஆமாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போது நம்ம வேதாத்திரியம் நம்ம எவ்வளோ தூரம் வேதாத்திரியத்துக்குள்ள நீண்ட நம்மளோட பயண தூரத்தை அதிகரிக்க வார்த்தைகள் எல்லாமே கருத்துக்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கிறதுக்கு மகிழ்ச்சி துணை இருப்பாங்க. இறைவர்களும் குருவர்களும் துணை இருக்கின்றது நிச்சயமான உண்மை. வாழ்க வளமுடன். நம்ம இந்த மாதிரி நிறைய தத்துவ விளக்கங்கள் பேராசிரியர்கள் தான் வரணும். அதற்கு நம்ம எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு நிரம்பி வழிஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு பெருமையாக இருக்கும். பேராசிரியர்கள்லாம் ரொம்ப பெரிய மண்டபம் அந்த அளவில் உரையாற்றக்கூடியவர்கள். அவங்களோட ஸ்பீச்சை வீணாக போயிடக்கூடாது. இவ்வளோ அன்பர்களுக்கு போய் ரீச் ஆகுது, அதுதான் அவங்களோட சக்ஸஸ், வேதாத்திரியத்தோட சக்ஸஸ். அதை ஒரு அந்த அதனால் நாம் முடிஞ்ச வரைக்கும் இப்போ அட்டன் பண்ணவங்க அடுத்த ஒரு தத்துவ விளக்கம் வரும்பொழுது கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணுவேன்ற ஒரு சங்கல்பத்தை முதல்ல நம்ம போஸ்டர் பார்த்த உடனே நாம் ஒரு சங்கல்பம் போடணும். கண்டிப்பாக நான் இதை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அது மட்டும் பண்ணால் போதும், கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியுன்றது என்னோட நிச்சயம். அது ஒரு கருத்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சனிக்கிழமை என்னோட வேலை நிமித்தமாக ஷூராக சொல்ல முடியாதம்மா. ஆக்சுவலாக என்னால் முடியும் சொன்னால் முடியாது. ஆனால் இந்த வகுப்பு நிஜமாக சொல்கிறேன், உங்களோட 2 வகுப்பும் நான் அட்டன் பண்ணுன்றத ஒரு சங்கல்பத்தை ஐயா என்னைக்கு போட்டாங்களோ அன்றைக்கே ஒரு சங்கல்பம் அதை ஒரு டெஸ்ட்டாக பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக பண்ணுவோம், என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல சொல்லிட்டே இருப்பேன், திடீர்னு ஒரு வேலை இருக்கும், என்னால் சனிக்கிழமை வர முடியாதுங்க. சண்டே அது மாதிரி தான் சில நேரம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு கூட அமைஞ்சது. ஆக்சுவலாக இன்னைக்கு அமைஞ்சது. ஆனால் அந்த சங்கல்பத்தை தான் எங்களுக்கு 11 மணிக்கு அந்த அம்மா 10:50 வந்தாங்க, நான் ஒரு 11 மணிக்கு வந்தேன். ஸோ அதனோட விளைவு எந்த அளவுக்கு வலிமையானதுன்றதுக்கு சனிக்கிழமை என்னால் சான்ஸ் இல்லாமல் இருந்ததை நான் அட்டன் பண்ணேன். இன்னைக்கு மோரர்லெஸ் ஒரு நினச்சிருந்தா அப்படியே கூட போயிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வேலை இருந்தோம். ஆனால் ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் தான் எங்களால் இது பண்ண முடியாது வச்சு ஆனால் கரெக்டாக. ஸோ அப்போ சங்கல்பம் ரொம்ப வலிமையானது. அதனால் நல்ல வலிமையான ஒரு சங்கல்பத்தை போட்டோம்னா நிச்சயமாக இது பண்ண முடியும். இந்த எல்லா சத்தங்களும் நம்மளோட அரங்கம் நிறைந்த ஒரு இதுவாக இருக்கும். அதனால் எல்லாரும் வாங்க, எல்லாரும் ஆதரவு கொடுங்க, நல்லா மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழணும். நம்ம நண்பர்களையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எங்கள் இதில் இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியும் நம்ம எடுக்கணும். வாழ்க வளமுடன். மனவளக்கலை என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு நாள் அவங்க பார்க்கில் பார்த்தேன். இந்த மாதிரி உடம்பு சரியில்லை இருக்குன்னு சொன்னேன். எந்த போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் எல்லா செக்கப்பும் பண்ணுவாங்க, ஆனால் எதுவுமே இல்லை. நீங்கள் டிப்ரெஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவர் எனக்கு எந்த டிப்ரெஷனும் இல்லை, நல்லா இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதான் நடுக்காலத்தில் அப்படியே முடிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது. இங்கே பிறகு தவம் சொல்லிக் கொடுக்குறாங்க, என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பண்ணும்போது ஒரு நம்பிக்கை வருது. எனக்கு தெரியல, இப்போ தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். ஒரு 4 கிளாஸ் தான் அட்டன் பண்ணியிருக்கோம். அனஜம்மா தான் என்னோட ஆசிரியர். அவங்க காமெடியாக பேசும்போது வாழ்க்கையோட ஒட்டி எடுத்துக்காட்டுலாம் சொல்லும்போது ரொம்ப நல்லா புரியும். அவங்க எப்படி இப்படி ஆனாங்கன்னா உங்களோட ஆனவிங்கிறதுனால தான் அவங்க அதே மாதிரி இருக்காங்க. ரொம்ப நல்லா நடத்துவாங்க.
சொன்னாங்க. அதே மாதிரி உண்மையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப நல்லா புரிஞ்சது, நீங்கள் நடத்துனது எல்லாமே புரிஞ்சுது. வாழ்க்கையில் வந்து இந்த நம்மளோட கர்மா வந்து நம்ம இதுக்கு வந்து முன்னோர்களோட தான் நம்மளுக்கு வருதுங்கிறது இங்கே வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என் ஜாதகம் போய் பார்த்தா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வாயை திறக்க மாட்டோம், முன்னாடியே சொல்லிடுவாங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு வாழற ஆளு, ஆனால் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, இது வந்து கர்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ தான் நாங்கள் யோசிப்போம், நம்ம என்னையா பண்ணோம். இவர் ஆசிரியராக இருக்காரு பள்ளிக்கூடத்தில், காலையில் போனால் ஈவினிங் வருவார், ரொம்ப அதிகமாக பேசக்கூட மாட்டார். இப்போ வந்து தான் மைக்கில் பேசுறது நான் பார்க்குறேன். ஏன்னா ஸ்கூலுக்கு எங்கேயும் எனக்கு கூப்பிட்டு போக மாட்டேன், நான் பார்த்தது இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆள், நானும் அந்த மாதிரி தான் ரொம்ப அதிகமாக யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். இப்போ வந்து இப்போ தான் எனக்கு வந்து வாழ்க்கை எப்படி வாழணும், எப்படி அடுத்து எடுத்துகிட்டு போகணும், குழந்தைங்களை எப்படி வளர்க்கணுன்றதே இங்கே புரிதல் வந்திருக்கு. இது நல்லபடியாக கற்றுக்கிட்டு வாழ்க்கையை நல்லா எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வீட்டுல போய் எல்லாரும் சாந்தி பண்ண டைம் ஆயிடுச்சு. 4 மணிக்கு ஏசிஎம் மீட்டிங் இருக்கு. வீட்டுல போய் எல்லாரும் சாந்தி கண்டிப்பா பண்ணிட்டு வீட்டுல போய் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அம்மாவை வாழ்த்துலாம் எல்லாரும் ஒரே வேலைக்கு அம்மாவை வாழ்த்துங்க. இன்று நமக்கு சிறப்பாக மௌனம் எடுத்துக்கொண்டு அம்மாவுடைய வாழ்த்தினுடைய பேராசிரியர் அவர்களுடைய இந்திராமா அவர்கள் அம்மா அவர்களின் உடல் நலம், அம்மா அவர்களின் அன்பு குடும்பம், அம்மா அவர்களின் ஆன்மீக அருட்தொண்டு, அம்மா அவர்களின் ஆன்மீக அருட்தொண்டு நிறைவேறும் சிறந்தவங்க. அதே போல் இன்றைய மௌன வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களும் அவர்கள் அன்பு குடும்பமும் வாழ்க்கை. அம்மா நம்மளோட அறக்கட்டளை சார்பாக அம்மா காரணம் மாங்காடு எஸ்ஏஜி நகர் அறக்கட்டளை சார்பாக அம்மா கொடுத்துருக்காரு. பிடிச்சிக்கோங்க போட்டோக்கு. பரவாயில்ல. இங்கே நமக்கு மாங்காடு அறக்கட்டளை எஸ்ஏஜி நகர் அறக்கட்டளையில் டொனேஷன் நன்கொடை கொடுத்த அனைத்து ஏற்பாடுகளுக்கு அனைவருக்கும் அவர்களுடைய உடல்நலம் வாழ்க, அவருடைய அன்பு குடும்பம் அவருடைய ஆன்மீக அருட்தொண்டு. இதே போல நிறைய தத்துவ விளக்கெல்லாம் போடப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த வாரம்லாம் மௌனம் வரும்போது தொடர் மௌனம் வர 9 நாள் மௌனம். ஃபர்ஸ்ட் பேராசிரியர் முதுநிலை பேராசிரியர் நம்மளுடைய கலாசிரியர் வராங்க. ஸோ அவங்க தான் துவக்கி வைக்கிறாங்க. அவ்வளோ மகரிஷி காலத்துலேருந்து இருந்தவங்க, ரொம்ப சீனியர். ஆமாம், நல்லா தொடர்ச்சியாக பேசக்கூடிய. ஸோ அதுமாதிரி நல்ல அற்புதமான கருத்துக்களை நீங்கள் உருவாகிட்டு நம்ம நிறைய மௌனத்தில் நீங்கள் கலந்துட்டீங்க. நல்ல சிறப்பான நீங்களும் ஒரு நல்ல பேராசிரியராக இருக்கீங்க. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பண்ணிக்கலாம். வாழ்க்கை வருவாங்க. அடுத்து காமராஜர் ஐயா சாத்தூர்லேருந்து புதன்கிழமை அன்னைக்கு 10 to 1 சாத்தூர்லேருந்து அவர் வராரு. ஸோ இன்னைக்கு கூட அவர் சைதாப்பேட்டையில் மௌனம் இருக்காரு. ஸோ அதனால இங்கேயும் வரேன் அப்படின்னு சொல்ல 17ஆம் தேதி அவர் ஐயப்பன் தாங்க, இங்கே 18ஆம் தேதி வரேன்னு சொல்லிட்டாரு. ஸோ 10 to 1 நாங்கள் ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் போகிறோங்க. உங்களுக்கு 10 to 4 நாங்கள் இது பண்ண முடியாது, ஃபுல் டே கொடுக்க முடியல. திடீர்னு ஜனங்க யாருக்கும் இன்னும் போயிட்டு நானும் ஐயோ மட்டும் தான் இருப்போம். அதனால ஐயா வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ 10 to 1 அவர் வந்து 9 மைய தாவத்துடைய அவர் நுணுக்கம் சொல்றாரு. நுணுக்கம். ஆமா, அவரெல்லாம் நாங்கள் ஜூம் தவ நுணுக்கங்கள் 9 மையம் இல்ல, தவ நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. ஜூம்லலாம் நிறைய பேசியிருக்காரு. இந்த மலேசியா சிங்கப்பூர் அந்த ஜூம்லலாம் நிறைய வருவார். அம்மா கூட நான் ஜூமில் தான் தண்ணி ஏறிய கணக்கு கேடுன்னு சொல்லிட்டு அம்மா ஒரு டாபிக்ல நம்ம ஜூமில் பேசி அம்மா அறிமுகப்படுத்திட்டு ஜூமில் தான் எல்லாம் கொரோனா டைமில் ஜூமில் தான் எல்லாமே நாங்கள் அறிமுகமானதுதான். ஸோ அதனால் எல்லாமே கலந்துக்குங்க.
அந்த 11 வர புதன்கிழமையும் நீங்கள் கலந்துக்குங்க. 10 to 1 தான் ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்க லேடிஸ் ஃபுல்லாக கலந்துக்கணும், அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். எல்லாரும் நல்லா தவம் பண்ணி நம்மளுடைய கருமையை தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைய நிகழ்வை நாம் இறுதியை நிகழ்த்துக்கிறோம். வாழ்க்கை வளமுடன். அப்புறம் மீட்டிங் வாழ்க்கை வளமுடன். அதுவரை நம்மளுக்கு இந்த அறக்கட்டளையை சிறப்பாக நடத்திருக்காங்க. அதில் நன்றி சொன்னாங்க பேராசிரியர் ஜெயந்தி அம்மா அவர்கள். உடல்நலம், அவர்கள் தம் அன்பு குடும்பம், அவர்கள் தம் பொருளாதார வளம், அவர்களது ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறக்க. அதுபோல் கண்டிப்பாக எல்லாருமே வந்து சாந்தி தவம் பண்ணிடுங்க. நிறைய தவம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இன்னைக்கு வீட்டுக்கு போனோம்னா சாந்தி தவம் பண்ணுங்க. நைட்டு தூங்குறதுக்கு கூட சாந்தி தவம் பண்ணுங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம மந்த்லி ஏசிஎம் மீட்டிங் இருக்குது. அதனால் இந்த மீட்டிங் முடிஞ்சவங்க ஆசிரியர்கள் எல்லாரும் வந்து அப்படி இருங்க. மற்றவங்க வந்து முடிச்சுடுவாங்க. ஆசிரியர் அருள்நிதி அந்த எபோவ் இங்கே ஸ்டே பண்ணால் மற்றவங்களாம் வந்து இருக்காங்க. இப்போ வந்து உலக நல்ல வாழ்த்து போகிறது ப்ரோக்ராம் நிறைவு பண்ணி ஆட்டோ பண்ணுமா சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டீங்களா? ஆசிரியர்லாம் இங்கே இருங்க. மாநாடு எஸ்ஏஜி ஆசிரியர்லாம் இங்கே இருக்கலாம். நன்றி. சாந்தி இருக்கலாம் போது இன்னும் 4 மணிக்கு வந்துடுவாரு ஐயா கவின் சார். சரி டாபிக் நீங்கள் லேட்டாக வந்தீங்களோ? கோமதி அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து செக்ரட்டரி. அவங்க தான் சைதாப்பேட்டில் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க எல்லா இடத்துலையும் நான் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நீங்கள் 2 பேர் மட்டும் தரலாம். ஓகே அப்போ ஆயிரத்தி கொண்டு ஓகே ஓகே எல்லாத்தையும் அம்மா வந்து எனக்கு புக் பண்ணி தரணும். வரேன், கண்டிப்பா வரேன். நான் இப்போ தொடர்ச்சியா வரணும். வரேன், கண்டிப்பா வரேன். அடுத்த தொடர் மௌனத்துல நான் புக் பண்ணி, ஏன்னா நாங்க எப்பவுமே டிசம்பர் மாசத்துல தான் வருவோம். அடுத்த வருஷம் தொடர் மௌனத்துல அம்மா தொடர் மௌனத்துல நீங்க கண்டிப்பா வந்து ஃபுல் டே மௌனம். அம்மா வரும்போதெல்லாம் இங்க வந்துருங்க. எங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருங்க. நாங்க எப்பவுமே இந்த மாதிரி நம்ம டிசம்பர் மாசம் தான் வைப்போம் கடைசி வாரம். அதனால எங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருங்க. கவர் வேணுமாம்மா? இது கவர் ஐயா அம்மா